என்ன நடக்குதுடா? அவர் காது கேட்ற போகுது. விக்க வந்தா எங்க அப்பா கூட்டி போய்ட்டான். நீ மாட்டி கிளம்பற? கையெழுத்து போட்டா காசு தரேன்ல. காசு கொடு. கையெழுத்து அப்புறம் வாங்கிக்கோ. குடியா. காரியமே கெட்டு போச்சு. காசு கேக்குறீங்கடா. உங்களுக்கு எவ்வளவு வேலை தெரியுமா உங்களுக்கு? பொள்ளாச்சில பிபிஎல் மேட்ச். அது கூட அக்ரிமென்ட் பண்ணாம வந்திருக்கோம். அசிங்கமா தெரியா நீ? சும்மா காலையில இருந்து காத்து கிடக்குறாமா. வேலை இல்ல மேட்ச்ல நீ. ஹாய். சார் யோ மீசா. பையன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். யார் அவன்? இப்போ உங்க கூட சண்டை போட்டு போனாலும் அவருடைய பையன் தானே. மச்சான் பையன். தம்பி கோபப்படுறதுல நியாயம் இருக்குல்ல. நம்ம பிசினஸ் லாஸ் ஆகும். அதுக்காக தம்பி ஹார்ட் பிரேக் ஆயிடும்யா. பிரேக் ஆகும்டா. தம்பி பிசினஸ்ல நேர்மை ரொம்ப முக்கியம். எங்களுக்கு பிசினஸ் லாஸ் வரும். பட் தட்ஸ் ஓகே. ஆனா நம்பி கூட கையெழுத்து போட்டா காசு வரணும் வந்தீங்களே. நீங்க லாஸ் ஆகக்கூடாது. கரெக்டா பாய்ஸ் 100 ரூபாய் பாண்ட் 500 ரூபாய் கட்டு இருக்கு. கொடுத்தா வாங்கிக்கோ சார். funny guy. Yes sir. 500. சுமரா. உன்னை அப்புறம் பேசிக்கிறோம். வாங்கடா. Take it. Enjoy boys. Rock on. அப்புறம் உன் பேர் என்ன சொன்ன? மாணிக்கம். காலி சார். மாணிக்கம். precious stone. Yes sir. Right. இது என் பிசினஸ் கார்டு. ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாரு. எப்பவுமே ஃப்ரீயா தான் சார் இருப்போம். கண்டிப்பா வந்துறோம் சார். Good guy on this party. சும்மா மாட்டேனே. சார் அது ஃபாரின் சிகரெட் தானே? Yeah, imported. அத கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்களே. Take it. Cats. Thank you sir. What a balloon is damn cute man. I like him. Yo, பாத்துக்கோங்க மிஸ். Take care. Thank you sir. Come on boys. ரொம்ப நல்ல மனுஷனா இல்லையா உனக்கு குறா. டேய் போடா. இருடா உன்னை வந்து பாத்துக்கறேன். பங்காளி இன்னில இருந்து இவர் தான் நம்மளுக்கு காட்ஃபாதர். உன் ஃபாதரை டைவர்ஸ் பண்றோம். இவர் கூட டிராவல் பண்றோம் முடியும். கூட நான் இருக்கறேன்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சாதிக்கிறோம். இல்லனா பழனி மாமா போட்டு தள்ளிட்டு ஒரு 10 வருஷம் ஜெயில்ல ஜாலியா இருக்கறோம். நான் சொல்றேன். பாத்தியா கரெக்ட்டா மணி கூட அடிக்குது. யாரா? ஏய் பழனி மாம்ஸ் வந்து போன்டா. ஏய் இப்போதான் அவனை நான் கொலை பண்றேன்னு நடந்துரும் போல தெரியுதே. சொல்லுங்க பழனி மாம்ஸ். என்ன சொல்லுவான்? என் கூட சேர வேணாம் தான் சொல்லுவான். அப்படியே அவர் பிசினஸ்லயே வா. டேய் அவன் என்னடா பிசினஸ் பண்றான்? அவன் தாடி சேவ் பண்ணானா பொள்ளாச்சி எல்லி மேரே இருப்பான்டா. இதோ வர இரு அவனை. வந்துடுறேன். என்னடா சொன்ன அந்த காட்டு போன? என் கூட சேர வேணானா? நல்ல நேரம் பிறந்துடுச்சு பங்காளி. என்ன ஒப்பா சொத்து பிரிக்கிறேன்ட்டாரா? எங்க அப்பா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கிற நேரம் வந்துடுச்சு பங்காளி. சூப்பர். ஏப்பா எங்க போயலாம்? எல்லாம் வாங்க. கிளம்பு டைம் ஆகுது போயா. ஆக்ஷன். குட் மார்னிங். வெல்கம் டு கடல் குதிரை ரியல் எஸ்டேட். பொள்ளாச்சிக்கு மிக அருகில் எல்லா வசதிகளோட இந்த வீட்டு மனையை அமைச்சிருக்காங்க. இந்த மனைக்கு அருகில் ஸ்கூல், ஹாஸ்பிடல்ஸ். ஏன் மாப்ள உங்களுக்கா எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறீங்க மாமா? சீக்கிரம் வாங்க மாப்ள. சார் வணக்கம் சார். என்ன? சாரி சார். வணக்கம் சார். ஷூட்டிங் நடக்குது போல. நல்ல சினிமா. சார் அங்க பழைய ஜெனரேட்டர் மேல கூட கவுத்த மாதிரி இருக்காரு. யார் சார் அவரு? He's a funny guy. அவன் தான் டைரக்டர். அவனை நான் தான் பெரிய ஆளாகல. எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்களா சார்? சார் எனக்கு ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்டா அது மாதிரி என்ன பிடிக்குங்கறா? You got it man. இது திட்றாரு. இவன் நடிக்கலாமே. என் பகாலி ரொம்ப நல்லா நடிப்பான் சார். பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டான். தமிழ்நாட்டுக்கு பவர் ஸ்டார் மாதிரி இவனை நடிக்க வச்சீங்கன்னு வச்சுங்க ஒரு டவர் ஸ்டார் கிடைப்பான் சார். I like this guy man. Cute water balloon. Thank you sir. Correct time la coach விடுறான்ல. You have the face for it man. You director. டேய் வாடா சார் கூப்பிடுறாரு. நீங்க கண்டினியூ பண்ணிக்கங்க. எப்படி ஓடி வரான் பாரு. சார் சொல்லுங்க. டேய் ஏன்டா பிச்சை எடுக்கற? டைரக்டர் தானே நிமிர்ந்து நில்றா. ஏய் Wolmark இந்த பையனை வச்சு தான் ஆட் ஃபில் பண்ணனும் ஓகே? போடலாம். தம்பி அப்படியே ரெடி ஆயிடுங்க. திடீரென்று உருவாகிய டவர் ஸ்டார். ஆக்ஷன். குறைஞ்ச விலை மனசுக்கு நிறைஞ்ச மன எங்க கிடைக்கும்னு கேக்குறீங்களா? நம்மளோட கடல் குதிரை ரியல் எஸ்டேட்ல தாங்க. டேய் இது மாதிரி இடத்துக்குலாம் வந்தா எனக்கு அலர்ஜியா இருக்கும்டா. ஏடா அது மாதிரி பண்ற? பங்காளி பாத்தியா எதை நீ வேணாம் வீதி அங்கேயே கொண்டு வந்து விட்டுச்சு பார். அதே பள்ளிக்கூடம் என்ன ஒரு 4 மணிக்கு பெல் வச்சுருவானுங்களா? பங்காளி இது பள்ளிக்கூடம் இல்ல காலேஜ். சரி இருக்கட்டும் காலேஜாவே. ஒருவேளை அண்ணி டியூஷன் முடிச்சுட்டு லேட்டாக வந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? உன் அண்ணி எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி இருந்து பார்த்து பேசிட்டு தான் போறோம். ஒருவேளை அண்ணி காலேஜுக்கு வரலன்னா? பங்காளி என்னமோ அபசகுணமாவே பேசிட்டு இருக்கிற. அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். டேய் நடா அது பள்ளிக்கூடத்தை காலேஜ்ன்ற சந்தேகத்தை கேட்ட அடிக்க வரேன்ற கன்றாவி காதல் இதுங்களுக்குலாம் வந்துச்சுன்னா நம்மள மப்டியில் நிற்கிற பங்காளி முனகுற. அது ஒன்றும் இல்லை பொண்ணுங்களாம் வராங்க அண்ணி வராங்களான்னு பார்க்கலான்ட்டு தான். வாங்க திருச்சா நயந்திரா.
சார் நீங்க டவர் ஸ்டார் தானே? கிறிஸ்மஸ் ஸ்டார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? பங்காளி பங்காளி டான்ஸ் பங்காளி நீங்க வாமா. டேய் நான்டா. இருடா. அந்த போட்டோ எரஸ் ஆயிடும் பாரு. என் வயித்துக்கு சும்மா வர. சார் இந்த மாதிரி பப்ளிக்ல எல்லாம் நின்னு பேசாதீங்க. கிசு எழுதிடுவாங்க. ஏய் கிசு எழுதுவாங்களாடா. மானங்கட்டவனே கிசு அசிங்கமா எழுதுறா. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த டவர் ஸ்டார் வளர்ச்சிக்கு இந்த காலி தான் காரணம். வாங்களே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். செருப்பு எடுக்கவா? நீங்களாம் என் வட்டாது ஏமாந்து வாந்தி தாண்டி எடுப்பீங்க. யாரா அது காக்கா முட்டை ஹீரோனி மாதிரி இருக்குது. அட நம்ம அண்ணி. டேய் என்னடா அது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகுது. அதானே. கலை கலை இங்கே கலை புடுங்கற அங்க போ. கலைமா கலை கலை. டேய் செக்யூரிட்டி வாடா. சார் நான் ஓல்ட் ஸ்டூடண்ட். கண்மணிகளே, உங்கள் காதல் கை கூட வேண்டுமா? உங்கள் காதலி உன் கூட சுத்த வேண்டுமா? நிச்சயம் நடக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும். உங்கள் காதலின் தலைமுடியை என்னிடம் கொண்டு வாருங்கள். மிச்சத்தை இந்த கருங்காலி காத்தவராயன் பார்த்துக்கொள்வான். இப்படிக்கு தொடர்பு கருங்காலி காத்தவராயன் 3232. டேய் முடி எடுக்கிறோம். என் லவ் சக்ஸஸ் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் இது உன் லவ் சக்ஸஸ் பண்ணுறோம். பங்காளி நம்ம என்ன கொல்லகுட்ட பாச கொலை பண்ண வந்திருக்கோம். ஒரு முடிய புடுங்க வந்திருக்கோம் பங்காளி. என்ன கெட்டப் இது? பங்காளி இது மனிதன் கிளைமாக்ஸ் கெட்டப். பரவாயில்ல. இப்பயாவது மனுஷன் கெட்டப் போட்டிருக்கியே. என்ன பங்காளி இவ்வளோ கேவலமாக பேசிட்ட? இது என்ன தெரியுமா? என்னது? மூக்கு பொடி. அண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு வந்துக்கிறேன் தெரியுமா? ஓ அப்போ ஒர்க் அவுட் ஆகலன்னா? ஒர்க் அவுட் ஆகலாம். இதோ நாட்டு வெடி கொண்டுக்குது. போட்டு குடும்பத்தை காலி பண்ணுற வேண்டியதான். அப்போ என் கலை கல்லறை தான். சாவடிக்கிறானே என்னைய. ஜெட்லி படம் பார்த்தது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பார்த்தியா? படி ஏன்டா அப்படி தலை சுத்துற மாதிரியே வச்சுக்கிறானுங்க. டேய் குந்தாடுதுடா. சரி டைட்டாக வச்சுக்கிறோம் போ. தலைவர் எப்படி தான் அந்த கட்டை போட்டு சமாளிச்சாரோ. இந்த ஆட்டம் ஆடுது. எதுக்கு திருட்டு சாவிலாம்? இல்லை பங்காளி பெரிய வீடாச்சு பூட்டு போட்டு தூங்குவான்னு பார்த்தா இவங்க கதவு திறந்து வச்சு தூங்குறாங்க. பங்காளி மூக்கு போட்டிட்டாப்பா இந்த பக்கம் தைக்க சொன்னேன். அவன் என் மூக்குக்கு நேரம் வச்சு தச்சிட்டான். சரி காசு சாத்திட்டு வாங்க. பங்காளி தெரியுதா? தெரியுது பங்காளி. தெரியுதா பங்காளி? தெரியுதுடா. இனி லவ் பண்றவங்கலாம் சேர்ந்து சுத்தக்கூடாதுன்னு தெரியுது. டேய் வாடா பங்காளி. முடிய வெட்டிடலாமா? அப்போ உன் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அத்தையா? இரு பார்க்குறேன். ஆமாம் அத்தை. எவ்வளோ பயமா இருக்கு. இப்படி தானே உன் மாமனார் பயந்துருப்பான். சரி போ வந்த வேலையை பாரு. இந்தா உன் அத்தையை நான் ஒரு வழி பண்ணுறப்போ. டேய் ஏன்டா கத்தி எடுக்கிற? டேய் இது மயக்க ஸ்ப்ரேடா. போடா. டேய் லவ் வந்தால் பொண்ணுங்க பின்னாடி நாய் மாரி சுத்தவன்னவங்க. ஆனால் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டேடா. பெரிய எலிசபெத் ராணி மூஞ்சி போய்த்தி தான் தூங்குவாங்க. ஓப்பன் த பேஸ். அத்தை அத்தை அத்தை. டேய் பங்காளி என்னடா எவ்வளோ அடிச்சாலும் அசால்ட்டா இருக்குது அந்த பொம்பளை. டேய் ஒழுங்கா மூஞ்சி பார்த்தாடுறா. இது மூஞ்சி பார்க்குற மாதிரியாடா இருக்குது. ஸ்ப்ரே விட அத்தை மேலே வர ஸ்மெல்லு தான் கேர் ஆகுது. காட் பிளஸ் யூ அத்தை. காளி ஜக்கம்மா. ஹலோ. எஸ் 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 யா 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 யா. அது சரி 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 சரி. நீங்க வரும்போது பாத்துக்கலாம். வாங்க வாங்க. சரிங்க 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 சரிங்க. வச்சிடுறேன். என்னடா கருப்பாம்பூச்சி கவுன் போட்ட மாதிரி இருக்கா? ஆயமுடுறா பவர்ஃபுல்லான சாமி. இந்த அங்காளி கருங்காலி காத்தவராயன் யார் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா சாமி. ஒபாமா. ஒபாமாவா? யூஎஸ்ல இருந்து முடிய புட்டுங்கி அனுப்பி இருக்காரு. ஒபாமா முடியா? என்ன அப்படி பாக்குறீங்க? இருந்த முடிய புட்டுங்கி அனுப்பினாருப்பா. அத நெருப்புல போட்டு பொசுக்கி மாந்திரிகத்தை முடிச்சிட்டேன். டேய் வடை பேப்பர் மேட்ரு கடல் தாண்டி போயிருக்கடா. கண்ட விட்டு கூட போகுமியா? ஏன்னா என் மாந்திரிகத்தோட பவர் அப்படி. போய் சொல்றான் பூச்சி சாமியார். சொம்பு ரொம்ப புதுசா இருக்கே.
வாவ், இன்னும் புலங்கலையோ? எப்படிதான் பார்த்த உடனே சொல்றாங்களோ. போடி உள்ள போ. இருக்கட்டும் சாமி. ஆமா, எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயோ, ஒரு பொண்ணை லவ் பண்றா சாமி. நிறுத்து. காதல் கீதம் பாடிக்கிட்டு இருந்தவன் இப்ப மரண கானா பாடுற அளவுக்கு வந்துட்டா அதானே? சப்பி போட்ட ஐஸ் குச்சி மாதிரி இதுன்னு எப்படிலாம் கண்டுபிடிக்கிறான் பாத்தியா? கேட்டுருச்சு. சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி இருந்துகிட்டு நீ பேசுறியா? கொண்டாந்துருக்கீங்களா? எது மாங்கொட்டைங்களா சாமி? இல்லப்பா, முடிய கேக்குறேன். டேய், அந்த முடிய தூக்குறான். எடுங்க, படக்குன்னு காரியத்தை முடிப்போம். என்ன சாமி திதி கொடுக்குற மாதிரி சொல்றீங்க? முடிவும் அப்படித்தானே இருக்க போகுது. எடுங்க எடுங்க. என்ன இப்படி மோந்து பாக்குற? எப்ப புடுங்கினது? தூங்கும்போது சாமி. அதான் தூக்கலா இருக்கு. கொடுங்க. ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம். என்னடா ஐஸ்கிரீம்லாம் கேக்குறான்? டேய், அந்த ஆளு தெரிஞ்ச மந்தத்தை ஏதோ சொல்றான். பாவடா கம்னுறான். ஓம் க்ரீம் 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 க்ரீம். ஒரே மாதிரி வர சொல்லுங்க. வா வேண்டாம். உட்காரு, கையை நீட்டு. நல்லா வருவ. இந்த பாரு, நீயே எதிர்பார்க்காத லெவல்ல அந்த பொண்ணை தானாவே ஓடி வந்து நீ டீ கடையிலயோ அம்மா கரையிலயோ வேற எங்க இருந்தாலும் வந்து உச்சா உச்சா உச்சான்னு சாமி. ஐயோ, முத்த கொடுக்கும் சொல்ல வந்தப்பா. நீ ஜாலியா இருப்பா. சரி. ஐயோ, எனக்கே முத்த கொடுக்குறேன். போப்பா. என்ன இப்படி ஆளையறானே? சாமி, நானும் ஒண்ணு குடுக்கலாங்களா? செருப்பு பிஞ்சிரும். போறியா? அட, பீஸ் குடுக்கலான்னு பார்த்தா அது கூட வேணான்றான் பாரு அவன். அப்ப நமக்கு தான் லாபம். ஏண்டா, ரூபா வாங்கினியா? வாங்கலையா சாமி? வாங்காம என்னடா பண்ற? சாணியா பிடிச்சவனே. ஆமா காளி, மணி 5 ஆகுது. அண்ணாச்சி வரதுக்கு உண்டான அறிகுறியே காணுமே. அண்ணாச்சியா? ஏன் ஆரஞ்சு என்ன? நான்சென்ஸ். அது அண்ணாச்சி இல்லடா, அன்னிஜி. ஓ, டேய், எதுக்கு நீ பேர சூர்யா மாதிரி கை தூக்கினுக்குற? சிக்கே இருக்கு. பார்த்தல என் பங்காளி வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். அவள் வந்து விடுவாள் என்று அதுக்காக தான் வெயிட் பண்ணுகிறான். வரல அண்ணாச்சி. பொண்டாட்டி முடிய மாத்தி வச்சதுனால வந்த வேணா எங்க போய் தொலைஞ்சாலே தெரியலையா? கொடுத்துட்டு இருக்காளா? அடியே, ஐயோ 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 ஐயோ, அடியே அடியே. எப்படி வந்து பாரு, நல்லா தெரியுது. போடா மூதேவி, உன்னை கொன்றுவேடா. காலையில இருந்து அந்த தம்பி எங்க கேட்டுட்டு இருந்தாலும் இந்த கம்பிக்கு தானா? ஐயோ, என்ன பண்றது? டேய் மண்டவோடு வாடா, வா வந்து இழுத்து புடுறா. அப்படி எல்லாம் முடி மாறி போனதுனால என்ன இவ்வளவு சூடா இருக்கு? நான் எங்க இருக்கேன்? ரொம்ப ஜாலியா இருக்கேன். இந்த தம்பி யாரு? உன் அப்பா தான் பேர. யோ பலிசாமி, கூன் போயா. நீ வாமா. டேய், பரட்ட தலையா, உன்னை தலையில தீ வச்சு கொடுத்தறடா. ஏடா, ஓடக்கல லவ் இருக்கறடா. கேடா, சாணிய போட்டு. நீ இந்த தெரு பக்கமே நடமாட கூட. வாடி வாடி. ஏய், எங்க போற? உட்காரு. ஒரு பக்கத்தா கொடுத்தா நான் அங்கங்க விங்கிடு உனக்கு. பாத்தியா, மண்டவோட உண்டி மாதிரி வச்சிருக்கா. வாடா போலாம். அந்த கயிறை நான் கட்டாம போயிட்டேன். எனக்கு கிடைக்கல சான்ஸ். இதெல்லாம் பூபதியோட இடங்க. மலைக்கு பக்கத்துல ஒரு 200 ஏக்கர் இருங்க, இந்த பக்கம் ஒரு 300 ஏக்கர் இருங்க. மொத்தமா வளைச்சு பிடிச்சி எடுத்தா ஒரு 500 ஏக்கர் தருங்க. சார் மார்னிங் சார். வாயா. வணக்கம் சார். ஃபோன் பண்ணியிருந்த என்ன விஷயம்? சார், ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த தடவையும் வேலுச்சாமின்றவரு ஓட்டு இல்லாம ஜெயிச்சிருவார் போல இருக்கு. ஜெயிக்க தான் செய்வான். அதான் தட் வெள்ளவேடி ஜென்டில்மேன் உங்க அப்பா மைக்க பிடிச்சி கூவினேங்கிறா. எல்லா விவசாயம் அவங்க கூட தான் இருக்கான். I can't do anything about it. நான் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க சார், அதான் அவர் எடுத்து போட்டி போடலான்னு உங்களை கேட்டு போடலான்னு தான். என்ன மீச பையன் ஷார்ப்பா இருக்கான்ல? ஆமா ஆமா, கிரேட் ஐடியா, வெரி குட். நாமினேஷன் ஃபைல் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். நீங்க வேறங்க 500 ரூபா நாமினேஷனுக்கும் 70 ரூபா பாஸ்போர்ட் போட்டோக்கும் மொத்தம் 670 ரூபாங்க. காலையில இருந்து கேக்குறேன், எவனுமே கொடுக்க மாட்டானுங்க. நீங்க சிரிக்கத்தை பார்த்தா குடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டினா 570 தான் ஒரு கம்னு கொடுக்கலாம். 100 ரூபாய் திருப்பி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கோ. சொல்றது கேளு. வேணாம், எனக்கு இந்த பேரே இருக்கட்டும். இந்தா, இதை வச்சு விளையாடு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, போய் முதல்ல சின்னத்தை ஃபைனல் பண்ண போ. சரிங்க சார். தேங்க்ஸ். ஒரே செகண்ட், நான் ஒரு டவுட் கேட்டுக்கிறேன் சார். ஒரு சின்ன டவுட் சார்.
எப்போ பார்த்தாலும் 500 ரூபா நோட்டே கொடுக்குறீங்களே, அந்த 1000 ரூபா நோட்டுலாம் கள்ள நோட்டுங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. சாரி சார் காத்த புடிங்கி விட்டுறோம் வாட்டர் பலூன். பி கேர்ஃபுல். இல்ல சார், பழனி மாமா தான் கேட்க சொன்னார் சார். பாருங்க சார், மேக்கப் போட்ட மாதிரி அழகா இருக்கால. கியூட் ஃபெலோ. ஐ லைக். ஆரம்பிச்சிரேன் சார், வேலையை ஆரம்பிச்சிரேன் சார். போய் வேலையை ஆரம்பிக்கப்பா. வணக்கங்க. பல்பு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வீட்டுக்கு பல்பு போடுறோம். சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. போடுவோம். பல்பு சின்னம் மறந்துடாதீங்க. பல்பு சின்னம் மறந்துடாதீங்க. ஓட்டு போட்டுருங்க. டேய் ஓட்டு போட்டுருவாங்கல. அதான் போடுவாங்க. வா. ஏய் தம்பிகளா அக்காட்டெல்லாம் சொல்லிடுங்கடா ஓட்டு போட சொல்லி. அண்ணா மண்ட அண்ணா வணக்கண்ணா. ஐயா பல்பு சின்னத்துக்கு காலா நினைச்சு. ஆயா பாட்டி நீ பீஸ் போறதுக்குள்ள என் பல்பை எரி வச்சிரு பாட்டி. டேய் யாரா போடுறா. புறா. போய் பாட்டி முத்துங்கறா. தம்பி எலெக்ஷன்ல நிக்கிறனால நான் வேணா வாபஸ் வாங்கிட்டுங்களா? அவன் நிப்பான் ஊரை கெடுக்கிறதுக்கு. அவனை என்னமோ நான் எலெக்ஷன் நிக்க சொன்ன மாதிரி நீ வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற? அதுக்கு இல்லைங்க. யோ, உனக்காக நான் ஓட்டு கேட்டு வர்றேன், போதுமா? ஏனுங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுகளை கூட்டிட்டு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாப்லையாமா? வரட்டும், ஓட்டு போடணும்ல. அவனுங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு எனக்கு தெரியும். அவனுக்கிட்ட ஆளுக்கு தான் இருக்கு. ஓட்டு போடுறவங்கள நம்ம கிட்ட தான் இருக்காங்க. தைரியமா இரு, நான் இருக்கேன். பல்பு சின்னம் மறந்துடா போட்டுருங்க. பல்பு சின்னம். உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டா என்ன செய்வீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? மாசத்துக்கு 3 தடவை ரீசார்ஜ் பண்ணி ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் ஃப்ரீ. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பள்ளிக்கூடத்து புக்கும் நாங்க தருவோம். அதோட அதெல்லாம் நான் பாக்குறதுல இல்ல. அதானே நல்ல விஷயத்தை என்னடா செஞ்சிருக்கீங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். பார்த்து ஓட்ட சரி போடுங்க. போடுறோம். பல்பு சின்னத்துக்கு உங்க ஓட்ட போட்டுருங்க. போடுறது இருக்கட்டும். நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. டேய் நீ சொல்றா. நானா என்ன கேள்வி சார்? தேசிய கீதத்தை இயற்றியது யார்? அப்படின்னா தேசிய கீதம் அந்த படம் பார்த்திருக்கனே. ஏக்கட சேரன். கரெக்ட் சார். நெக்ஸ்ட் வேற தேசிய கீதம் என்னன்னு தெரியல, ஓட்டு கேட்கணும். ஏய் ஓடுங்க. ஏய் பண்ணி வாயா. ஓடுறா. பெரியப்பா என்னடா பெரியப்பா எல்லாம் சுகர் வந்தாலும் கூட்டு சுத்தி நிக்கிறாரு. வணக்கங்க. பேசாம வாய் மூடிட்டு வாயா. நம்ம சின்னத்தோட பல்பு மேலே இருக்குது. மறக்காம மூக்கு கண்ணாடி மூக்கு மேலே போடுங்க. சிறுவாடு வெல்லாம மூடு வந்து சண்டை மாதிரி. பாத்தியா அந்த துடுப்பு என்ன பேச்சு பேசலாம் பாத்தியா? அவன விட மாட்டேன். வேச்சிட்டம்ல ஏன் பங்காளி வேச்சில தூக்கிட்டு. டேய் கீழ தண்ணி இருக்குன்னு வேட்டி மச்சடா. ஆட்ரா மால்டா. நம் மண்ணில் பிறந்த மாணிக்கத்திற்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கும் அயல்நாட்டு அறிஞர்களே, நமது பல்பு சின்னத்திற்கு வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கும் புளியம்பட்டி மக்களே, ஜப்பானிலிருந்து வந்திருக்கும் நண்பன் சாங்ஷி 2 வார்த்தைகளை பேசுவார். கன்னடாவா சோர் கரேட்டன் ககேட்சு மைனி யுமரட பாய்வா அகசார் யோவிதசா பசு லோகிதாசா. டேய் என்னடா என்ன பேசுறான்? நீ தான்டா கூட்டு வந்த. அவன் பேச ஜப்பான் மொழியில இல்லடா. நோகோகோ மேனிகம் பாட்டி ஊரானே நம்ம தான் என்ன டெவலப் பண்ண. அதாவது 10 மாதத்திற்கு முன்பு பிறந்தால் அது குறப்பிரசவம், 10 மாதத்திற்கு பின்பு பிறந்தால் அது ஆபரேஷன், சரியாக 10 மாதத்தில் பிறந்தால் அது சுகப்பிரசவம். அது நம் மண்ணில் பிறந்த மாணிக்கம் என்கிறார் சாங்ஷி. அடுத்ததாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வந்திருக்கும் நம்ம அருமை நண்பன் கொடம்போ. Paris Gin Man Suscat Manikam சூட்கேஸ் எடுத்து மாணிக்கம் போறாங்க. in once just kidding geography in society. இந்த உலகத்தில் மாணிக்கத்தை போல் ஒரு பிள்ளை இல்லை என்று சாங்ஷி சொன்ன டயலாக்கை மறுமாற்று மொழியில் சொல்கிறார் ஒடம்போ. நமது அருமை நண்பன் அமேசிங் காடுகளில் வந்திருக்கும் ஹீரோ மாட்டே. Hi, I searched your whole Amazon forest and I never found a man like Manikam. So please vote for Mr. Manikam. இவரும் அதை தான் சொல்கிறார். அடுத்தபடியாக நம் கட்சியின் தலைவர் மாணிக்கம் அவர்களை 2 வார்த்தைகளை பேச அழைக்கிறோம். அண்ணன் மாணிக்கம் வாழ்க. அண்ணன் மாணிக்கம் வாழ்க. கரகோஷங்களை எழுப்புங்க. அமைதி அமைதி. பேசுறா. எனக்கு ஐநா சபையிலிருந்து ஆதரவு, ஆனால் சொந்த நைனாவிடமிருந்தோ எதிர்ப்பு. ஆமாம் எதிர்ப்பு. கவலை இல்லை. இல்லை. ஊர் கூடி இழுத்தால் தான் அதற்கு பேர் தேர். ஆமாம். உடைத்தெறிவோம் கடைகளை, சீ தடைகளை. ஒன்று கூடுவோம், உலக புகழ் பெறுவோம். மறவாதீர், மறந்தும் இருந்து விடாதீர். உங்கள் சின்னம் பல்பு சின்னம், பல்பு சின்னம், பல்பு சின்னம், பல்பே சின்னம். நாம் 3 கண்டங்களில் இருந்து வந்திருக்கும் நண்பர்களுடன் நம் தலைவர் மாணிக்கம் செல்ஃபி எடுத்துக் கொள்வார். 10 மணியாக இன்னும் 10 நிமிடம் இருப்பதினால்
கடை மூடி விடுவார்கள். ஆகையால் இத்துடன் நாங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். அனைவரும் ஓய்வு பெறுங்கள். ஓரமா போய் குடியுங்கள். என்ன பங்காளி பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சு. வாங்க சார் வாங்க. மாப்பிள்ளை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் ஒரு சின்ன கிஃப்ட் சார். லெமன் தலைக்கு போட்டு தேய்ச்சிக்கலாம். Thank you. ஓகே சார். Hey. What is this? Orange. Why? Lemon sister. புழிஞ்சு குடிக்கலாம். Thank you sir. Welcome. Welcome. Thank you. வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கியா? சார் அது நல்லா இருக்கு சார். நாங்க தொட்டா அடிக்கிறேன், அவர் தொட்டா என்ன ஓபன் பண்ணிடலாம். ஆனா அது நிச்சயதா ஆயிடுச்சு சார். ராவு காலம் போயிடுச்சு, கடை தரேன் சார். தரேன் சார். ஓபன் பண்ணலாம். Hey, that's me, you know? That's me, yeah? Wow. Sir, on the photo, நான் தான் சார் அசெம்பிளி பண்ணேன். Yes, sir. Thank you, sir. Hey, that's your seat. You take a seat right now, huh? Hey, sit down, Monica, my dear precious son. எல்லாரும் clap பண்ணுங்க. Thank you, sir. You're a great guy. Come on. By the way. யாரா வேணான்றது அவரே கொடுக்குறேன்றாரு. அப்புறம் என்ன? இல்ல சார், டீ சாப்பிடலாமான்னு கேக்குறான் சார். அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணும் இல்ல சார். Jokes apart, you take this project seriously, okay? 3 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். உன் ஊர் மக்கள்லாம் உன் ஆபீஸ் வாசல்ல நாய் மாதிரி வந்து நிக்கிறான். நான் விக்கிறேன். Got it? ஒரு இடத்த கூட விடாம எல்லாத்தையும் வாங்க. எல்லாத்தையும் வாங்க. அத பார்த்து எனக்கு ஆனந்த கண்ணீர் வருமா சார்? தெரியாம கேட்டேன் சார். ஒரு தமாஷ் சார். You're right. அப்போ ஓகே சார். ஆனந்த கண்ணீர் தான் வரணும்.